ஹாய் ஆல். இப்போ நம்ம ஈஸியாக அண்ட் ஸ்பைஸியாக எப்படி மட்டன் சுக்கா செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும் தான், பட் வந்து இது ஒரு சிம்பிள் மட்டன் சுக்கா. ஆனியன், தக்காளி, கறி மசால் பொடி, மிளகாய் பொடி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அஸ் யூஷுவல் ஜாரில் இஞ்சியையும் பூண்டையும் நல்லா அரைச்சிருங்க. அதோடு சேர்க்குறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சீரகம், பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து ஆயில் விட்டு சோம்பு கொஞ்சோன்னு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிடுங்க. நமக்கு ஒரு மாதிரி கொலன்னு வந்து கிடைக்கும். இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மட்டனை எப்பயும் போல் வேக வச்சு சூப் எடுக்கிறவங்க சூப் எடுத்துருங்க. எடுக்காதவங்க சூப்பு தண்ணியோடு அப்படியே வந்து வச்சுருங்க. ரெடியாக மட்டனை வேக வச்சு வச்சுருங்க. ஏன்னா நம்ம வதக்குறோம் இல்லையா, அந்த பதம் வந்ததுக்கு பிறகு மட்டனை வந்து சூப்பு தண்ணியோட இதில் வந்து நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் போட்டுருவீங்க. பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நமக்கு ஒரு கலர் வரும். அந்த கலர் வந்து எப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து கறி மசால் பொடி ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அது கலர் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சில காஷ்மீரி சில்லி வந்து ரொம்ப காரமாகவும் இருக்குது. அது எப்படின்றது தெரியல. நான் வாங்கின காஷ்மீரி சில்லி காரமாக தான் இருக்குது. நல்லா வேக வச்சுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு ஒரு பதத்தில் வந்து மட்டன் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் நல்லா எம்மியாக